நாகர்கோவில் அடுத்த தோவாளை பகுதியில் தனியார் பேருந்து கவிழ்ந்து 22 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோயம்புத்தூரிலிருந்து களியக்காவலை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்தில் 22 பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பேருந்து தோவாளை அருகே குமரன்புதூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து திடீரென சாலையில் நடுவே அமைக்கப்பட்டிருந்த சென்டர் மீடியனில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 பெண்கள், ஒரு சிறுமி உட்பட 4 பேர் பலத்த காயம் அடைந்தார்கள். ஏனைய பயணிகளுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்ட நிலையில் இவர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படாதது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சம்பவம் தொடர்பாக ஆழ்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.